தை அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அது பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. அமாவாசை விரதம் இருந்து அமாவாசை என்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா மாற்றத்தை உணர முடியும். அதுலயும் குறிப்பா இந்த தை அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்துருங்க. நம்மளால மற்ற எந்த அமாவாசையிலையும் கொடுக்க முடியல, மகாலய பட்சத்திலையும் கொடுக்கல அப்படிங்கும் போது இந்த தை அமாவாசையில பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காலை பொழுதுல சூரியன் இறங்கு பொழுதற்கு வருவதற்கு முன்னாடியே நம்ம ஆற்றங்கரைக்கு அல்லது கோவில்களுக்கு சென்று அங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை பங்கேற்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விடுங்கள். அது ரொம்ப சிறப்பான விஷயம். சில பேத்துக்கு இது பழக்கம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். காலையில குளிச்சுட்டு விரதம் இருந்து சாப்பாடு வைக்கலாம். தயிர் ஏல் கலந்து சாப்பாடு வைக்கலாம். மாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும் போது நம்ம கிட்டத்தட்ட அந்த பலனை அடைய முடியும். இல்லை அப்படின்னா மதிய நேரம் சூரியன் உச்சி பொழுதுக்கு வர்றார் இல்லையா, அந்த நேரத்துக்குள்ள படையல் போட்டுருங்க. முன்னோர்களை நினைத்து சாப்பாடெல்லாம் செஞ்சு அவர்களுக்கு படையல் போட்டு வழிபாடை செய்து விடுங்கள். இந்த 3 செய்யறவங்களும் இருப்பாங்க. தர்ப்பணம் கொடுத்துட்டு காகத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதே போல படையலும் போட்டு வழிபடுவார்கள். இப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இன்றளவும் இருந்து வருகிறது.